வாசனை அரிசி நெல் பயிரீட்டை வர்த்தகமயமாக்குகிறது ஃபெல்க்ரா. உணவு உத்தரவாதம் நிலைநாட்டப்படும். மறுமலர்ச்சி காண்கிறது தேசிய உடல் உறுப்பு மாற்ற மையம். உடல் உறுப்பு தானத்தை சிறப்பாக நிர்வகிக்கும். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. 10 கோடியே 10 லட்சம் ரிங்கிட் லாப ஈவை அறிவித்துள்ளது ஃபெல்க்ரா. நாடளாவிய நிலையில் 74,300 பங்கேற்பாளர்களுக்கு அது இன்று முதல் கட்டம் கட்டமாக பகிர்ந்தளிக்கப்படும். துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் ஹமிடி அதனை அறிவித்தார். 2025 முதல் பாதியில் ஃபெல்க்ரா நிறுவனம் பகிரக்கூடிய லாபமாக 17 கோடியே 80 லட்சம் ரிங்கிட்டை ஈட்டியது. ஃபெல்க்ரா மேற்கொண்ட 646 திட்டங்கள் வாயிலாக அந்த லாபம் கிட்டியது. முந்தைய ஆண்டை காட்டிலும் 20 லட்சம் ரிங்கிட் கூடுதல் தொகை அதுவென துணை பிரதமர் கூறினார். இந்த லாப ஈவு ஃபெல்க்ரா பங்கேற்பாளர்களுக்கு மேலும் சிறப்பாக இயங்க ஊக்கமளிக்கும். குறிப்பாக கடும் உழைப்பை வழங்கும் நிர்வாக தரப்பினருக்கும் இந்த உந்துதல் அளிக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த லாப ஈவை கொண்டு ஃபெல்க்ரா தரப்பு உற்பத்தியை உயர்த்தி போட்டியாற்றலை வலுப்படுத்தி புதிய தொழில்நுட்பங்களை பெருக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் ஃபெல்க்ரா லாப ஈவை அறிவிக்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். நாட்டின் உணவு உத்தரவாத துறையை ஃபெல்க்ரா தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும். அதன் பொருட்டு ஃபெல்க்ரா MRQ 1-7 வகை நெல்லை அது வர்த்தகமயமாக்க வேண்டும் என டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் வலியுறுத்தினார். இறக்குமதி செய்யப்படும் வாசனை அரிசிக்கு மாற்றாக இந்த உள்நாட்டு வாசனை அரிசி திகழ்கிறது. அத்துடன் நாட்டின் நெல் விவசாயத்தில் மறுமலர்ச்சியை உந்தச் செய்யும் வரலாற்றை இது படைத்திருப்பதாக துணை பிரதமர் குறிப்பிட்டார். செபராங் பேரா வட்டாரத்தில் 3400 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நவீன வேளாண் நுட்பங்களுடன் அந்த வகை நெல் பயிரிடப்படுகிறது. இந்த வகை அரிசி ஆண்டுக்கு 16,000 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படும் என்ற கணிப்பையும் அவர் முன்வைத்தார். நாட்டின் உணவு உத்தரவாதத்தை அது உறுதி செய்வதுடன் அரிசி இறக்குமதியை சார்ந்திருப்பதையும் குறைக்கும் என அவர் கோடி காட்டினார். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமை தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது கலீத் இஸ்மாயில் இன்று சந்தித்தார். கோலாலம்பூர் புக்கிட் துங்கு அரண்மனையில் அந்த சந்திப்பு நடைபெற்றது. அரச மலேசிய போலீஸ் படை மீதான நடப்பு நிலவரங்கள், தேசிய பாதுகாப்பு கூறுகள் குறித்து பேரரசரிடம் விளக்கம் அளிக்கப்பட்டது. சுல்தான் இப்ராஹிமை காண டத்தோஸ்ரீ முகமது கலீட்டுடன் போலீஸ் படை சிறப்பு பிரிவு இயக்குனர் டத்தோ இப்ராஹிம் டருஸ், குற்ற புலனாய்வு துறை இயக்குனர் டத்தோ எம் குமார் ஆகியோரும் சென்றனர். டத்தோ இப்ராஹிம் டருஸும் டத்தோ குமாரும் புதிய பொறுப்புகளை ஏற்ற பின்னர் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருப்பது இது முதல் முறை. சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்காண்டா முகநூலில் விவரங்கள் இடுகையிடப்பட்டுள்ளன. வன்பகடி குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடும். எல்லா சேவை துறைகளிலும் வன்வதை தொடர்பான விவகாரங்களை அரசாங்கம் கடுமையாக கருதுகிறது. முதலாம் படிவ மாணவி ஜரா கைரீனா மஹாத்தேர் மரண வழக்கும் அதில் விதி விலக்கல்ல என தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபடீல் வலியுறுத்தினார். வன்பகடியை கையாள கடந்த மாதம் 2 சட்டங்களில் திருத்தம் செய்யப்பட்டது. அதனை தடுப்பதில் அரசு கொண்டிருக்கும் கடப்பாட்டை இது மெய்ப்பிக்கிறது என அமைச்சர் குறிப்பிட்டார். பள்ளிகள், மாணவர் தங்கும் விடுதிகள், வேலையிடங்கள், காற்பந்து திடல்கள் உட்பட எல்லா இடங்களிலும் வன்பகடி நிறுத்தப்பட வேண்டும். பகடிவதை ஒரு குற்றச்செயல். குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை விதிக்க புதிய சட்ட திருத்தம் வழிவகுக்கிறது என டத்தோ ஃபமி உறுதியளித்தார். கடந்த 8ஆம் நாள் பந்தாய் டலாம் PPR அடுக்ககத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோரின் நிலை லம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ஃபமியின் கவனத்தை ஈர்த்தது. தற்காலிக வீட்டில் அவர்கள் தங்கியிருப்பதற்கான செலவை அவர் ஏற்றுக்கொண்டார். 14 குடும்பங்கள் தற்காலிக மையத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் சில குடும்பங்கள் DBKL கையாளும் இடைக்கால வீட்டில் குடியேற்றப்படும். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மொத்தம் 20,000 உதவித்தொகை வழங்கிய TNB நிறுவனத்துக்கும் டத்தோ ஃபமி நன்றி நவின்றார்.
தேசிய உடல் உறுப்பு மாற்ற மையம் தேசிய உடல் உறுப்பு மாற்ற வள மையமாக உருமாற்றப்படும். அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. நாட்டின் உடல் உறுப்பு கொடை சூழலியலை வலுப்படுத்தும் நோக்கத்தை அது கொண்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். உடல் உறுப்பு தானத்தை அதிகரிக்கவும் அது தொடர்பான மேலாண்மை நெறிகளை வலுப்படுத்துவதிலும் இப்போது கவனம் செலுத்தப்படுகிறது. புத்தாக்கத்தை வலுப்படுத்தும் அதேவேளை உடல் உறுப்பு கொடை மாற்றம் போன்ற சேவைகளை மேம்படுத்துவதிலும் நுண்ணோக்கப்படுகிறது. ஸ்பெயின், துருக்கி, சீனா போன்ற நாடுகள் உடல் உறுப்பு தானத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதை அமைச்சர் சுட்டினார். முறையான தலைமைத்துவ வடிவுறு, தெளிவான சட்டங்கள், மக்களின் விழிப்புணர்வு ஆகியவற்றின் வாயிலாக அந்த வெற்றி எட்டப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். தேசிய நிலையிலான உடல் உறுப்பு தசை கொடை விழிப்புணர்வு வாரத்தை தொடக்கி வைத்த பின் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஊடகத்தாரிடம் பேசினார். ஜலூர் கமிலாங்கை பறக்க விடுவதற்கான விதிமுறைகளை கடைபிடிப்பீர். தேசிய கொடியை பொருத்துதல், பறக்க விடுதல், காட்சிப்படுத்துதல் போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். வர்த்தக மனை உரிமையாளர்கள் உட்பட மக்கள் அனைவருக்கும் பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா அந்த அறிவுறுத்தலை வழங்கினார். ஜலூர் கமிலாங் நாட்டின் மாண்பின் சின்னம், முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டிய மலேசியாவின் அடையாளம். அதனை பறக்க விடுவதிலும் காட்சிப்படுத்துவதிலும் தவறு நேரக்கூடாது என அமைச்சர் நினைவுறுத்தினார். நாட்டு மக்களிடையே தேசப்பற்றை விதைப்பதில் மலேசிய கொடிக்கு பெரும் பங்கு இருப்பதை அவர் சுட்டினார். மடானி பிரிஸ்வாக் 2.0 at தமான் சௌஜனா ஹிஜாவ் திட்டத்தில் பங்கேற்ற பின் டாக்டர் ஜலேஹா செய்தியாளர்களிடம் பேசினார். தேசிய மாத கொண்டாட்டத்துக்கு மேலும் சிறப்பூட்டும் வகையில் பொதுமக்களுக்கு அங்கு தேசிய கொடி வழங்கப்பட்டது. 14 சிவப்பு வெள்ளை கோடுகள், மஞ்சள் நிற பிறை, 14 முனைகளை கொண்ட நட்சத்திரம் என ஜலூர் கமிலாங்கில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு கூறும் தனித்துவ பொருள் பொதிந்தவை. நாட்டுப்பற்றை எடுத்துணர்த்த தேசிய மாதத்தில் ஒவ்வொரு மலேசியரும் ஜலூர் கமிலாங்கை பறக்கவிட வேண்டும். 68வது தேசிய தினத்தை முன்னிட்டு பக்கான் சுபாங் விளையாட்டு சமூக மேம்பாட்டுக் கழகம் ஜலூர் கமிலாங் வழங்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது. சிலாங்கூர், சுபாங் பர்டானா சுற்றுவட்டார மக்கள், வாகன ஓட்டிகள் என 400க்கும் மேற்பட்ட தேசிய கொடிகள் வழங்கப்பட்டன. சுதந்திரம் கிடைப்பதற்கு நமது முன்னோர்களும் காவல்துறை அதிகாரிகளும் தன உயிரை பணிய வைத்திருக்கின்றார்கள். சாதாரணமாக கிடைக்கலங்க சுதந்திரம். இராணுவ படைகள், போலீஸ் படைகள் நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு வருடமும் இந்த மிடேகா தினத்தை முன்னிட்டு இந்த கொடி கொடுக்கும் நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆகையால் இந்த நிகழ்வுக்கு நிறைய சுற்றுவட்டார பொதுமக்கள் திரளாக ஆதரவு கொடுத்திருக்காங்க. இது மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு என்று நான் கருதுகின்றேன். மலேசியாவின் தனித்துவமே ஒருமைப்பாடுதான். அதனை எடுத்துணர்த்தும் வகையில் வாகனங்களில் தேசிய கொடி பறக்கவிடப்பட்டன. பெற்று தந்த சுதந்திரத்தை நாம் இறுதி வரை போற்ற வேண்டும். மொழி, இனபேதமின்றி அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்வதே அதற்கு நாம் செய்யும் கைமாறு. தேசிய கொடி இல்லையா, இது பார்க்குறப்ப நம்மளுடைய இந்த நாட்டில் நம்ம சுதந்திரம் பெறக்கூடிய அந்த போராட்டம் தான் நினைவுக்கு வருது. தேசப்பற்றை வலுப்படுத்துறதுக்கோ நம்மளுடைய சுதந்திர தினத்துக்கு அந்த பற்றினை இது மெருகுபடுத்தணும்னு ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா தேசிய கொடி நம்ம நாட்டோட சின்னம். நம்மளுடைய சுதந்திரத்தை இன்னைக்கு நம்ம சுவாசிக்கிறோம். கண்டிப்பாக மூவினா மக்கள் போராடி இருக்கும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம இந்த சுதந்திரம் பெறக்கூடிய எப்படி அந்த வரலாறு கொண்டு சேர்க்கிறதோ அந்த சுதந்திர தேசப்பற்று வளப்படுத்துறதுக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஏதுவாக இருக்குது. கண்டிப்பாக எல்லா வீட்டில் கொடி பார்க்க விடுங்க. எங்களை கூப்பிட்டு கொடியெல்லாம் கொடுத்தாங்க. கொடியை வாங்கும் போதே எனக்கு உண்டான ஒரு உணர்வை எனக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரில. அப்படி ஒரு சந்தோஷம். மெடேக்கா வார்த்தையை நான் கேட்கும்போது எனக்கு 7 வயது. மெடேக்கான்ற வார்த்தையை துங்க அப்துல் ரஹ்மானுக்கு நாங்கள் கொடி பிடிச்சோம் பள்ளியில் இருந்துட்டு. ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் இன்றைய வரை நான் இங்கே இருக்கிறேன்றதே எனக்கு மிகப்பெரிய கொடுப்பனன்னு நான் நினைக்கிறேன். பொதுமக்கள் ஒருத்தராக இந்த கொடியை பெற்றுக்க வந்திருக்கிறேன். எப்பொழுது என் வீட்டில் ஒரு கொடி எப்பவுமே வீட்டு வாசலில் பறந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு சந்தோஷம் எனக்கு. காடியில் இப்போ இந்த மாதிரி நிகழ்வு செய்யும்போது கண்டிப்பாக நாங்கள் வச்சுருப்போம். ஏராளமான இந்தியர்கள் சுற்றுவாரத்தில் வந்திருக்கிறாங்க. இந்தியர்கள் நம்ம நாட்டு மேலே அவ்வளோ பற்று உள்ளவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பெருமையாக இருக்குது. வேற்றுமையிலும் ஒற்றுமையை காண்பதே நாட்டின் சிறப்பு. பன்முகத்தன்மையை கொண்டிருந்தாலும் இங்கு வாழும் மக்கள் தங்களின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பேணிக்கொண்டு நம்மை
ஒன்றிணைத்து ஒற்றுமையின் சின்னமாக விளங்கும் இந்த தேசம் நம் வாழ்வின் மூச்சாக நிலைத்திருக்க வேண்டும். ஜாலோர்கம் இலாங்கை பறக்க விடுவதன் மூலம் தேசப்பற்றை வெளிப்படுத்த இயலும் என ஏற்பாட்டாளர்கள் வலியுறுத்தினர். பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ முகமது ரஃபிசி ரம்லியின் மகன் தாக்கப்பட்ட விவகாரம் புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறை அந்த விசாரணையை கையில் எடுத்துக் கொண்டுள்ளது. புலனாய்வை முழுமையாகவும் நுண்ணோக்கியும் மேற்கொள்ள புக்கிட் அமானிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக ஸ்லாங்கூர் போலீஸ் கூறியது. அந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பொதுமக்கள் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் அதனை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். புலனாய்வு வாயிலாக நீதியையும் வெளிப்படைத்தன்மையையும் உறுதி செய்ய பொதுமக்களின் ஒத்துழைப்பை போலீஸ் கோருகிறது. PKR முன்னாள் துணைத் தலைவருமான டத்துஸ்ரீ முகமது ரஃபிசியின் மகன் புத்ரஜயாவில் உள்ள பேரங்காடியின் ஆள் ஏற்றும் பகுதியில் பிற்பகல் 2 மணியளவில் தாக்கப்பட்டார். பொன் விழாவை தொட்டது நேசா பல்நோக்கு கூட்டுறவு கழகம். மாய்கா மறைந்த முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ மாணிக்கவாசகம் சிந்தையில் உதித்த அந்த கூட்டுறவு கழகம் அரை நூற்றாண்டை கடந்து வீடுநடை போடுகிறது. 50ஆம் ஆண்டு நிறைவையொட்டி அதன் 9000த்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு 8 விழுக்காடு லாப ஈவு அறிவிக்கப்பட்டது. ஏறத்தாழ 20 லட்சம் ரிங்கீட் உறுப்பினர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என கணிக்கப்படுகிறது. சிறப்பாக இயங்கியதன் பலனாக கடந்த ஆண்டுக்கான அந்த 8 விழுக்காடு லாப ஈவை நேசா பல்நோக்கு கூட்டுறவு கழகம் எட்டியது. 1974 தோற்றம் கண்ட அந்த கழகம் பல்துறைகளில் மிளிர்கிறது. அங்கத்தினர்களின் நலன் கருதி மேலும் பல முன்னெடுப்புகளை கூட்டுறவு கழகம் கையாள உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஏறக்குறைய 2 மில்லியனுக்கு மேல அங்கத்தினர்களுக்கு நம்ம கிட்ட பங்கெடுத்த நிலத்திட்டத்திலையும் ஹவுசிங் திட்டத்திலையும் அந்த லாபத்தை பங்கிட்டு கொடுத்துருக்கோம். அதாவது அவங்க பங்கெடுத்த திட்டங்கள் பல 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் திட்டங்களுக்கு இன்று, அதாவது கடந்த ஆண்டு இல்லை இன்று வரை அவங்கள நம்ம தீர்வு காண அவங்களுக்கு லாபம் கொடுக்கறதுல நேசா வாரிய குழு ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. ஒவ்வொரு ஆண்டு கல்வி திட்டமும் நம்ம கொடுத்துட்டு வரோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 46 பேருக்கு நம்ம அன்பளிப்பு, சிறப்பான தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு நம்ம அன்பளிப்பு கொடுத்துருக்கோம். ஏறக்குறைய இது வரைக்கும் ஒரு 700 மாணவர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பொன் விழாவில் கல்வியில் சிறப்பு தேர்ச்சியை பதிவு செய்த மாணாக்கருக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. மேலும் பந்தோங், குழுவாங் ஆகிய நிலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயலாக்கம் கண்டதை அடுத்து அதன் பங்கேற்பாளர்களுக்கு விற்பனை தொகையும் அளிக்கப்பட்டது. மேலும் நெகிரி சம்பிலான் ரந்தாவ் வீடமைப்பு திட்டத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற லாபத்தொகையும் இவ்விழாவின் போது பகிர்ந்தளிக்கப்பட்டது. என்னுடைய தந்தை நேசா பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறார். நான் துணுசினான் பல்கலைக்கழகத்திற்கு செல்வதற்கு ஊக்குவிப்பு தொகையாக நேசா எனக்கு 500 ரிங்கேட் வழங்கி இருக்கின்றது. இது எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நான் SPMல பற்றி எடுத்தேன். என்னோட அப்பாவும் அம்மாவும் நேசால மெம்பர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு ஃபர்தராக என்னோட ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணுறதுக்காக நேசாலேருந்து எனக்கு 1200 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நேசாக்கு. நேசாவோட நிலம் 1984ஆம் ஆண்டு 14,000 வெள்ளிக்கு நான் வாங்கினோம். அதாவது அரை ஏக்கரு. இப்போ அதோட விலை மார்க்கெட் ப்ரைஸ் 1 லட்சம் வெள்ளிக்கு எங்களுக்கு காசோலையாக வழங்கியிருக்காங்க. இந்த வேலையில் நேசாவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேசா வீட்டு திட்டத்தில் 1979 அந்த இடம் வாங்கிறதுக்கு நானும் காசு கொடுத்துருந்தேன். அது ரொம்ப நாளுக்கு பிறகு இப்போ நம்ம சசிகுமார் அவர் பொறுப்புக்கு அந்த திட்டத்தை நல்லபடியாக நிறைவேற்றி எங்களுக்கும் ஒரு தொகையை கொடுத்துருக்காரு. நேசாவும் நல்லபடியாக எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஓகேங்க. ரொம்ப கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே 44 வருஷத்துக்கிட்ட ஆச்சு நம்ம அந்த காசு அந்த ப்ராஜெக்டில் போட்டு அது வீண் போகாமல் நம்ம சசிகுமார் அவர் இவ்வளோ தொகையை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி. பொன்விழா கொண்டாட்டத்தின் முக்கிய அங்கமாக நேசாவின் 50 ஆண்டு கால வரலாற்றையும் அது இந்திய சமூகத்துக்கு ஆற்றிய சேவைகளையும் எடுத்து கூறும் மலர் வெளியீடு கண்டது.
பஸ்தி ஓகே வட்டார சமூகத்துடனான தொடர்பை பெட்ரோன் வலுப்படுத்திக் கொள்வதற்கான இயக்கம் பயணீட்டாளர்களுக்கு நட்புறவான சேவைகளை வழங்குவதுடன் பெட்ரோனின் சிறந்த வசதிகளை அவர்கள் அனுபவிக்கும் இந்த முன்னெடுப்பு களம் அமைகிறது. தெரிவு செய்யப்பட்ட பெட்ரோன் எண்ணெய் நிலையங்களில் பல்வேறு வசதிகளும் சலுகைகளும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக பெட்ரோன் பொது விவகார மேலாளர் ஹெல்மி அப்துல் ஹபீஸ் தெரிவித்தார். அவற்றுள் ஒன்றுதான் பஸ்தி ஓகே ஸ்வீப். அதிர்ஷ்டசாலி பயணீட்டாளர் ஒரு நிமிடத்துக்குள் விலையின்றி பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். அத்துடன் பயணீட்டாளர் பாராட்டு நாள் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கலாம். வண்டர்ஃபுல் வென்ஸ்டே திட்டத்தில் வாகன கண்ணாடிகள் கட்டணமின்றி கழுவிவிடப்படும். ஃபியூல் ஃபில்லிங் ஃப்ரைடே திட்டத்தில் தின்பண்ட பானங்களும் இலவசமாக வழங்கப்படும். திடீரென மாரடைப்புக்கு இலக்காவோருக்கு உதவும் வகையில் நெடுஞ்சாலை நெடுகிலும் உள்ள பெட்ரோன் எண்ணெய் நிலையங்களில் டெஃபிப்ரிலேட்டர் இதய முடுக்கி கருவி சேவை ஏற்படுத்தப்படும். கங்கார் தமன் கமஜுவான் பெட்ரோன் F1 நிலையத்தில் மலேசிய பேர் அவா பயண திட்டத்தில் ஹெல்மி பேசினார். தேசிய மாத கொண்டாட்டத்தை ஒட்டி ஆகஸ்ட் 16 தொடங்கி 30 வரை 12 இடங்களில் மலேசிய பேர் அவா பயண நிகழ்ச்சிகள் நடைபெறும். நாட்டின் விடுதலையின் உண்மை பொருளை மக்களுக்கு எடுத்துரைக்கும் தகவல்களை வழங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜலாஜா அஸ்பிராசி மலேசியா 2025 திட்டத்தை வெற்றியடைய செய்ய RTM-க்கு தோள் கொடுக்கும் முதன்மை ஆதரவாளர் பெட்ரோன் மலேசியாவுக்கும் துணை ஆதரவாளர்களான தேசிய டிபெட் மன்றம், ஹோட்டல் ஸ்ரீ மலேசியா, யூனிவர்சிட்டி மலேசியா பெர்லிஸ் ஆகியவற்றுக்கும் வியூக பங்காளியான PTPDN-க்கும் நன்றி நல்கிறோம். யுக்ரைன் மீதான போரை அமைதியான முறையில் முடித்துக் கொள்ள ரஷ்யா விரும்புவதாக அதிபர் விளாடிமிர் புதின் கூறியுள்ளார். அமெரிக்கா அலாஸ்காவில் அதிபர் டொனால்டு டிரம்புடன் பேச்சுக்கள் நடத்திய பின் கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய புதின் வாஷிங்டனின் நிலைப்பாட்டை மாஸ்கோ மதிப்பதாக கூறினார். அமெரிக்காவுக்கான பயணம் சரியான நேரத்திலும் பயனானதாகவும் அமைந்ததாக புதின் கூறினார். யுக்ரைன் போருக்கு நியாயமான தீர்வை எட்டும் நோக்கில் டிரம்புடன் நடத்தப்பட்ட சந்திப்பில் எல்லா கூறுகளும் கலந்தாலோசிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். யுக்ரைனுடன் ஏற்பட்ட நெருக்கடிக்கான மூல காரணங்கள் குறித்தும் டிரம்புடன் புதின் விவாதித்தார். யுக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பில் டிரம்புக்கும் புதினுக்கும் இடையில் சுமார் 3 மணி நேரம் சந்திப்பு நடைபெற்றது. இதனிடையே யுக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி டிரம்புடன் பேச்சு நடத்த திங்கட்கிழமை வாஷிங்டன் செல்கிறார். கடந்த மே முதல் காசாவில் தாக்குதல்களால் காயமடைந்த பாலஸ்தீனர் எண்ணிக்கை 3 மடங்காகியது. MSF எல்லையில்லா சுகாதார தொண்டூழிய மருத்துவர் அமைப்பு அதனை தெரிவித்தது. காசாவில் சுகாதார பணியாளர்கள் குறிவைத்து தாக்கப்படுவதால் நிலைமையை சமாளிக்க சுகாதார முறைமை போராடி வருகிறது. உணவுகளை விநியோகிக்க இஸ்ரேல், அமெரிக்கா ஆதரவில் அமைக்கப்பட்டிருக்கும் காசா துயர் துடைப்பு முகாம்கள் மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களாக இருப்பதை காட்டிலும் மரண குழிகளாக மாறியிருப்பதாக MSF துணை மருத்துவ ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். மே 27ஆம் தேதி முதல் அந்த மையங்களில் உணவுக்காக காத்திருந்த சுமார் 1900க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்ட வேளை 14,000க்கும் அதிகமானோர் காயமடைந்த தகவலை காசா சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. போரினால் பெரும் துன்பங்களை அனுபவிக்கும் மக்களுக்கு மாந்தநேய உதவிகள் சென்றடைய உடனடி சண்டை நிறுத்தம் அவசியம். இல்லையேல் அங்கு காப்பாற்றுவதற்கு எதுவும் இருக்காது என MSF எச்சரித்துள்ளது.
இதனிடையே காசா முனையில் சுமார் 10 லட்சம் பெண்கள் பட்டினியை எதிர்கொண்டுள்ளனர். மேலும் அவர்கள் வன்முறையையும் கொடுமைகளையும் எதிர்நோக்குவதாக பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா உதவி நிறுவனம் அன்ரா தெரிவித்தது. அதிகரித்து வரும் இடர்களை சமாளித்து வாழும் யுக்திகளை பயன்படுத்தும் கட்டாயத்தில் பாலஸ்தீன பெண்கள் இருக்கின்றனர். உணவு, குடிநீர் தேடி வெளியில் செல்லும் சூழலில் சுட்டுக் கொல்லப்படும் ஆபத்தை அவர்கள் எதிர்நோக்குவதாக அன்ரா கூறுகிறது. இந்த கொடுமைகளை முடிவுக்கு கொண்டு வர காசா மீதான தடைகள் அகற்றப்பட வேண்டும். அத்துடன் பேரளவில் மாந்தநேய உதவிகள் அங்கு அனுப்பப்படுவதற்கு உடனடியாக அனுமதிக்க வேண்டும் என அந்த ஐநா அமைப்பு வலியுறுத்தியது. வெள்ளக்காடானது பாகிஸ்தானின் சார்லி சாஷா கிராமம் 24 மணி நேரத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 60 பலியானார்கள். அந்த இயற்கை சீற்றத்தில் 50க்கும் மேற்பட்ட கால்நடைகள் மடிந்தன. அந்த தெற்காசிய நாடு முழுதும் பெய்யும் கனமழையால் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த வேளை அதிகமானோரின் நிலை இன்னும் தெரிய வராதிருப்பதால் மரண எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பெருக்கெடுத்தோடும் ஆறு, மண் சரிவுகளால் மீட்பு நடவடிக்கைகள் நிலை குத்தியுள்ளன. மேலும் அண்டை நாடான இந்தியா மற்றும் நேபாளத்தில் பெய்த கனமழையால் சில பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. நைஜீரியாவின் வடகிழக்கு நகரான பொட்டிஸ்கோமில் பருவமழை ஏற்படுத்திய திடீர் வெள்ளத்தில் நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமுற்றன. அந்த மேற்கு ஆப்பிரிக்க நாட்டின் 36 மாநிலங்களில் 21இல் பருவமழையினால் வெள்ளம் ஏற்படும் என கடந்த வாரம் அதிகாரிகள் எச்சரித்திருந்தனர். ஹியோபே மாநிலத்தில் மட்டும் 200 வீடுகள் சேதமுற்றதாக பேரிடர் நிர்வாக நிறுவனம் கூறுகையில் ஒரே இரவில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் கடும் பாதிப்புற்றதாக அதிகாரிகள் கருதுகின்றனர். உயிரிழப்பு குறித்து இதுவரை தகவல் கிடைக்கப்படவில்லை. சாக்கடைகள் அடைக்கப்பட்டதால் பேரளவில் வெள்ளம் ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் சுட்டினர். சதுரங்கம் கணிதம் மற்றும் அறிவாற்றலை பயன்படுத்தி ஆடக்கூடிய நுட்பமான உள்ளரங்க விளையாட்டு. அறிவுத்திறனை வலுப்படுத்தும் அந்த விளையாட்டில் நாட்டின் இந்திய மாணவர்களும் மிளிர வேண்டும். அதனை நோக்கமாக கொண்டு ஸ்லாங்கூர் அளவில் வள்ளுவர் விழா சதுரங்க போட்டியை ஏற்பாடு செய்தது கோலக்கிள்ளான் திருக்குறள் மன்றம். மூளைக்கும் கற்பனை ஓட்டத்துக்கும் வேலை கொடுக்கும் விளையாட்டு சதுரங்கம். புதிர்களுக்கு விடை காண்பது போல நுட்பத்துடன் விளையாடினால்தான் வெற்றி கிட்டும். இந்திய மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சதுரங்க போட்டியில் ஸ்லாங்கூரில் இருந்து சுமார் 300 மாணவர்கள் பங்கேற்றனர். சதுரங்க விளையாட்டின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ளவும் அதன் மீதான ஆர்வத்தை மெருகூட்டவும் அந்த போட்டி வகை செய்தது. நிறைய டோர்னமெண்ட்ஸ் வெளியில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வள்ளுவர் விழா டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாரம்பரிய உடையில் வந்து கொண்டுட்டு வரணும் ஒரு திட்டம் முன்னே இருந்துச்சு. ஸோ நான் 7 வருடமாக வந்து பாரம்பரிய உடையில் வந்து இந்த வள்ளுவர் விழா செஸ் டோர்னமெண்ட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதிராளியின் நகர்வை புரிந்து கொண்டு அமைதியாக நுணுக்கமாக காய்களை நகர்த்தி வெற்றி பெறும் கலை இது. 6 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட அந்த சதுரங்க போட்டி 3 பிரிவுகளில் 7 சுற்றுகளாக நடைபெற்றது. நான் வந்து 7 வயசுல இருந்து இந்த சதுரங்கம் பழகுறேன். நான் வந்து என் அப்பா தான் வந்து முத வந்து இந்த சதுரங்கம் விளையாட்டை வந்து எனக்கு வந்து காமித்து கொடுத்தாரு. அப்போ வந்து இந்த சதுரங்கம் விளையாட எனக்கு ஒன்றும் ஆர்வமாக ஆயிடுச்சு. கவனமாக நான் ஒன்றும் படிக்கிறதுல வந்து ஒன்றும் கவனமாக இருக்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த சதுரங்கம் ஆரம்பித்தேன்.
நான் வந்து 7 வயசுலேருந்து செஸ் விளாட்றேன். நான் வந்து இந்த கேமில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுனால என்னோட அக்கானால. என் அக்கா வந்து இந்த செஸ் கேம் விளாண்டாங்க. நான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி பார்த்தேன். அது நிறையா சிச்சுவேஷன்ஸ்லாம் இருந்துச்சு, லைக் இந்த ஃபாக்ஸ் அதெல்லாம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு செஸ் வந்து ஒரு கேமு. அப்புறம் நான் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். 8 வயசில் நான் செஸ்ஸில் ஆரம்பித்தேன். அப்பா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறையா கிராண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். விளாடும் போது பெரிய பெரிய கோப்பைகள்லாம் தூக்குவாங்க. அதனால எனக்கு செஸ் மேலே ஒரு ஆர்வம். நான் முதல்ல 5 வயசில் ஆட ஆரம்பித்தேன் என் அக்கா கூட. அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து நான் 7 வயசில் தான் தொடங்கினேன். ப்ரொஃபஷ்னலாக வகுப்புகள்லாம் போயிட்டு விளாட ஆரம்பித்தேன். ஆசைப்பட்டு ஆரம்பிச்சதுன்னு இல்லை, ஆரம்பிச்சது அது விளாட எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. மாணவர்கள் தங்களின் ஒவ்வொரு நகர்விலும் நேர்மை, நிதானம், நம்பிக்கையை வெளிப்படுத்தினர். பெற்றோரும் உரிய ஆதரவை நல்கினர். பத்தாவது முறையாக ஜெர்மனிய சூப்பர் கிண்ணத்தை கைப்பற்றியது பயர்ன் மியூனிக். முன்னதாக அந்த புண்டஸ்லீகா நடப்பு வெற்றியாளர் ஸ்டுட்கார்டை 2-1 என வென்றது. இங்கிலாந்து தாக்குதல் நட்சத்திரம் ஹாரி கேன் பயனுக்கான முதல் கோலை 18ஆம் நிமிடத்தில் புகுத்தினார். முற்பாதி வரையில் அவனி ஒற்றை கோலில் முன்னணியில் இருந்தது. 77ஆம் நிமிடத்தில் புதிய வரவான லூயிஸ் டியாஸ் பயனை 2-0 என முன்னணி வகிக்கச் செய்தார். ஸ்டுட்கார்ட் அதன் ஒரே ஆறுதல் கோலை கூடுதல் நேரத்தில் ஜேமி லியூவலிங் மூலம் பெற்றது. புதிய புண்டஸ்லீகா பருவத்தை வரவேற்கும் நோக்கில் ஜெர்மனிய சூப்பர் கிண்ணம் போட்டி நடத்தப்படுகிறது. இங்கிலீஷ் பிரீமியர் பட்டத்தை மீண்டும் கைப்பற்ற துடிக்கும் தமது பேர் அவாவை வெளிப்படுத்தியுள்ளது மான்செஸ்டர் சிட்டி. வூல்ஸுக்கு எதிரான முதல் ஆட்டத்தில் அது 4-0 என வெற்றி பெற்றது. தொடர்ச்சியாக 4 ஆண்டுகளாக பிரீமியர் லீக் பட்டத்தை தன்னகத்தே கொண்டிருந்த சிட்டி கடந்த பருவத்தில் அதனை லிவர்பூல் அணியிடம் பறிகொடுத்தது. இன்று அதிகாலையில் நடைபெற்ற ஆட்டத்தில் சிட்டிக்கான 4 கோல்களை 2 அதன் நார்வே தாக்குதல் நட்சத்திரம் எர்லிங் ஹாலண்ட் புகுத்தினார். எஞ்சிய 2 கோல்களை புதிய வரவுகளான தியானி ரேஞ்சர்ஸ், ராயன் ஷர்கியும் பெற்று தந்தனர். அதன் மற்றோர் ஆட்டத்தில் டாட்னம் 3-0 என பெர்ன்லியை வீழ்த்தியது. பெர்ன்லியை தமது சொந்த அரங்கில் வரவேற்ற டாட்னம் முதல் கோலை புகுத்த கூடுதல் நேரத்தை எடுத்துக் கொள்ளவில்லை. ஆட்டம் தொடங்கிய 10வது நிமிடத்தில் அந்த கோலை பெற்று தந்தார் ரிஷாலிசன். அந்த பிரேசிலியர் மீண்டும் தமது அணிக்கு 60ஆம் நிமிடத்தில் 2வது கோலை புகுத்தினார். 6 நிமிடங்கள் கழித்து உபசரணைக்கான 3வது கோலை அடித்தார் பிரானன் ஜான்சன். பஞ்சிர் படுபொறி போல பறந்திருந்து துஞ்சாது ஞானச் சுடர். மூல அக்கினியை எழுப்பி சிவனுடன் இணைத்து விட்டால் பஞ்சில் பட்ட நெருப்பு போல அறிவு சுடரொளியானது பரவி ஒளி வீசிக் கொண்டிருக்கும். அதுவே ஞானச்சுடர் என விளம்புகிறார் ஔவை பிராட்டி. நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.